யூடியூப் மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான் யூடியூபர் ஹர்ஷா சாய். இவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். பெட்ரோலை இலவசமா மக்களுக்கு தரதா வீடியோ போட்டு அது மூலமா இந்திய அளவுல வைரலானாரு. இவரை இந்தியாவோட மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரபலம்னு தான் சொல்லணும். முடிவெற்ற ஒருத்தரை பணக்காரரா மாத்துறது, பால்காரரை பணக்காரரா மாத்துறது, ஏழைகளை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பிட வைக்கிறதுன்னு அசாத்தியமான பல செயல்களை செஞ்சு ஏழை மக்களுக்கு உதவிட்டு வராரு. இவரோட வீடியோஸ் வைரலாகவே தெலுங்குல மட்டும் இல்லாம இவரோட வீடியோஸை அதிக அளவுல பார்க்க எல்லா மக்களுக்கும் புரியணும் அப்படின்னு தமிழ் மற்றும் ஹிந்திலையும் வீடியோவை டப்பிங் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாரு. இதனாலேயே இவருக்கு தமிழ்நாட்டிலையும் மற்றும் இந்திய அளவுலையும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பலருமே கமெண்ட்ஸ்ல கூட இவர்கிட்ட உதவிகளை கேட்கறத பார்க்க முடியும். இப்படி பிரபலமா இருக்கிற ஹர்ஷா சாய் மேல நடிகை ஒருத்தங்க புகார் கொடுத்திருக்கிறது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஹர்ஷா சாய் மெகா அப்படிங்கிற ஒரு படம் நடிக்க போறதா அறிவிச்சிருந்தாரு. அதோட டைட்டில் டீசர் கூட வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மெகா படத்துல ஹீரோயினா நடிக்க கமிட் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் மித்ரா சர்மா. அந்த படத்துக்கு இவங்க ஹீரோயினா மட்டும் இல்லாம ப்ரொடியூசரும் இவங்க தான். இவங்க பிக் பாஸ் தெலுங்கு மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில மித்ரா சர்மா ஹர்ஷா சாய் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஹர்ஷா சாய் மித்ரா சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கிட்டத்தட்ட 2 கோடி பணம் வாங்கியிருக்காருன்னு மித்ரா சர்மாவோட நிர்வாண புகைப்படமும் மற்றும் வீடியோஸை வச்சு அவங்கள மிரட்டி பணம் வாங்கியிருக்காருன்னு மேலும் ஹர்ஷா சாய் மித்ரா சர்மாவை கற்பழிச்சதாகவும் புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸும் இது தொடர்பா மித்ராவை மெடிக்கல் செக்அப் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா ஹர்ஷா சாயை சிறையில் அடைப்பாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் ஹர்ஷா சாய் மித்ரா சர்மா கிட்ட பேசின ஆடியோ ப்ரூஃப் லீக் ஆகி இருக்குன்னு ஒரு ஆடியோவும் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ఇదేంటి కాదు కాదు ఇదేంటి నేను నీకు చెప్తుంది అర్థం కావట్లేదా? Which a mistake I made when you said you never had love. I had to stop there. I did not stop. There it ends. On no love only it ended. ஆனா பலருமே அது ஃபேக்கா எடிட் செய்யப்பட்ட ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்ஷா சாய் பத்தி இப்படி ஒரு சர்ச்சை ஏற்படவே இப்போ அவரே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்கிட்ட இருந்து பணம் பறிக்க தான். உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், உண்மை சீக்கிரமே வெளியே வரும். இனிமே இதை பத்தி என்னோட அட்வொகேட் மிஸ்டர் தானி கொண்ட சிரஞ்சீவி பார்த்துப்பாரு அப்படின்னு ஹர்ஷா சாய் நடிகை மித்ரா சர்மா வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவங்க கொடுத்த புகார் முற்றிலும் பொய்யான ஒண்ணு, எல்லாமே பணம் பறிக்கதான்னு சொல்லியிருக்காரு. ஹர்ஷா சாயோட இந்த பதிலுக்கு மித்ரா சர்மா கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.